ஆர் நாட் சென்டிமெண்டல் இடியட்ஸ் சார். தமிழ்நாட்டு மக்கள் அவ்வளவு சீக்கிரமா யார் மேலேயும் அன்பு வச்சிட மாட்டாங்க. அப்படி வச்சுட்டா சாகர வரைக்கும் அந்த அன்பு மாறவே மாறாது. இந்த அன்பை தப்பா பயன்படுத்திட்ட தலைவருங்க இருக்காங்க. ஆனா தலைவனை ஏமாத்த ஒருத்த முடியல சார். என்னையா இது? யாரோ ஒருத்தனுக்காக பெத்த மகனை இந்த அளவுக்கு யார் அவரு? எனக்கே அவரை பார்க்கணும் போல இருக்கு. எதுக்கு நான் இப்படியே கையை காட்டினா நாக்க துருத்தக்கூடாது. சட்ட புஸ்தகத்துல கையை காட்டக்கூடாது, நாக்க துருத்தக்கூடாதுன்னு எதிரிமே. எதற்கு இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க? சரி, இனிமே எப்படின்னா எனக்கு ரொம்ப திமிரா விஜயகாந்த் நிக்கிறேன். என்னையா இப்படி நிக்கூட, அப்ப இப்படிதான் நிக்கணும்னு இப்படி நிற்கும், எப்படிதான் நிக்கிறது? எதையும் சட்டம் நான் இப்ப இப்படியே நின்றுக்கிட்டு எந்திரிக்குமா வணக்கங்க இனிமே சொல்லுங்க இல்லைங்க ரைட்ல. நீங்க கரண்ட் கட் பண்ணது தப்புங்க அப்படிங்களாங்க, அப்படின்னு இப்படிதான் பேசணுமாங்க? எனக்கு சொல்லி விஜயகாந்துக்கு முடியாது. அதே மக்களுக்கு என்ன தேவை சொல்லுங்க, நான் மட்டுக்கு அதை விட்டு இந்த அடிச்சு போடுவேன் ஜெயில, அதுக்கெல்லாம் வேற வேற நீங்க கைதட்டுறங்கிறதுக்காக சொல்லல. அது சட்டசபையில நம்புறேன், என் மக்களை நம்புறேன். இந்த விஜயகாந்த் வாழ்ந்தான், இருந்தான், வாழ்ந்து கொண்டே இருப்பான். இந்த மக்களுக்காக தான் இருக்கிறதா நான். ஏன்னா எனக்கு அது கிடைச்சா போதும். இனிமே நான் பார்க்காத புகழா பார்த்துட்டு இயன்றதை செய்வோம், இல்லாதவர்க்கே. புரட்சி கலைஞர் பத்மபூஷன் முன்னாள் தமிழக சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் தெய்வ திரு கேப்டன் அவர்களின் 73வது பிறந்த நாளை இது உனக்கு எனக்கு நடக்கிற தர்ம யுத்தம். எனக்கு பின்னாடி நிக்கிறவங்க உழைச்சு காட்சி பண்ணவங்க, உனக்கு பின்னாடி நிக்கிறவங்க கூலிக்கு மாரடிக்கிறவங்க. தேவையில்லாம இதுல யாரும் சாக வேண்டாம். என் கூட்டத்துக்கு விடுதலையா ஓ சர்வாதிகாரமான்னு நீ நானும் மோதி பார்ப்போம். என்னையா காசு 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 பணம் படப்புவாங்கயா நீங்களும் உங்க காசு என்னையா கோடி கோடியா சேர்த்து வச்சு எங்கயா கொண்டு போறீங்க? செத்தா கூட அருணாக்குடி அத்து விட்டுட்டு தான் உள்ளத்தி கொண்டு போய் போதைக்கிறா. காசு கிடையாது, ஒண்ணு கிடையாது. என்ன ஏக்கிற நீ எடுத்துக்கியா? மக்கள் கொடுத்தது எடுத்துட்டு போய் எனக்கு தேவையில்லை. எனக்குன்னு ஒரு ஏதோ ஒரு இடம் கொடுப்பீங்களா? அது இருக்கும்ல. என் மனைவிக்குன்னு ஒரு இடம் இருக்குன்னு உங்க சட்டத்துல இடம் இருக்கும்ல. என் பிள்ளைக்குன்னு இத்தனை இருக்கணும் இருக்குல்ல. அது கிடைச்சா எனக்கு போதும். என்னையா காசு காசு காசு. எங்க இருக்கீங்க? உங்க ஊரு சேனாம்பேட்டை. வணக்கம். நான் சும்மா இன்னைக்கு எல்லாரையும் பார்க்கணும். எங்க சொன்னாங்க வேணாம், முதியோர்களை போய் பார்ப்போம். சொந்தூர் மதுரைங்களா? சரி சரி சரிங்கம்மா, இந்த வந்துடுற எல்லாரையும் பார்த்துட்டு. திருச்சியில எங்க? தென்னூர். என்ன தெரியுதுங்களா? படத்துலதான் அதான் விஜயகாந்த் படம் பார்த்துருக்கீங்களா? நான் எல்லாரையும் பார்த்துட்டு வரேன். அப்புறம் இடல அங்க கூட்டு வச்சுப்பேன். அது எனக்கு போதும். என்னையும் நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா 4 பேத்துக்கு இல்லாதவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க. அந்த தர்மத்தில் நான் தெரிவேன். நான் மறைஞ்சிட்டேன்னு நினைக்கிறீங்களா? நான் மறையல, உங்களை விட்டு போக மாட்டேன். என் மக்கள் மனதில் எப்பவும் நான் இருப்பேன். அந்த தெய்வத்தோடையும் என் மக்களோடையும் இணைந்திருப்பேன் சொன்னேன். நான் இணைந்து இருப்பேன், உங்களோடு தான் இருப்பேன் என்று சொல்றேன். மக்களே சொல்லுவேன்,
நான் எடுத்த அந்த சபதத்தை நீங்கள் நிறைவேற்றணும் என்று அந்த தெய்வத்திடம் வேண்டுகிறேன். உங்களுக்கு அந்த தில்லையும் அந்த தைரியத்தையும் கொடுப்பேன். கண்டிப்பாக வர இருக்கிற தேர்தலில் நீங்க அதை காட்டணும் கேட்டுக்கிட்டு அடுத்து நான் வருகிறேன். கோயிலுக்கு பண்ற தர்மம் கூட இல்ல சாமிக்கு பண்றது 10 ஏழைகளுக்கு பண்ணுங்க, முடியாதவங்களுக்கு பண்ணுங்க, கண்ணு தெரியாதவங்களுக்கு பண்ணுங்க. பேர் என்னன்னு கேட்டு சொல்லுங்க, நான் பேசுறேன் அப்படியே. ராஜபாளையம் ஒன்றியம் ஏனாவரம் கிராமம். கேப்டன் அன்னதானத்துக்குன்னே பிறந்தவர். இந்த மாதிரி நாங்கள் வருஷம் கேப்டன் பிறந்த நாளைக்கு அன்னதானம் போட்டுக்கிட்டு தான் இருக்கோம். ஆனால் எங்களுடைய உழைப்பு நல்ல உழைப்பு. கேப்டன் அன்னதானத்துக்குன்னே பிறந்தவர், ஏழை எளியவர்களுக்கு நல்லா செஞ்சவர். ஆனால் எங்களுடைய ஐயனாபுரம் கிளை என்றைக்கும் குறைபாடு இல்லாமல் ஓடிக்கிட்டு இருக்கு. எத்தனை பேர் கட்சி மாறிக்கலாம், நாங்கள் ஐயனாபுரம் கிளையிலேருந்து யாருமே மாறலை. நல்லபடியாக அன்னதானம் போட்டு தான் இருக்கோம். வருஷம் கிட்டத்தட்ட ஒரு 2000 பேருக்கு இருக்கும். 2000 பேருக்கு வருஷம் போட்டுக்கிட்டு தான் இருக்கோம். இந்த செலவுலாம் கிளை தலைவர், கிளை அந்த பால்ராசு எல்லாமே பண்ணுறோம். எல்லாம் ஒரு ஆமாம் கண்டிப்பாக யார்கிட்டே வாங்குறது இல்லை. டொனேஷன் யாரும் வாங்கல. கிளையிலேருந்தே கண்டிப்பாக கேப்டனுக்காண்டி தான் நாங்கள் இருக்கோம். என்ன அப்படி லட்சம் ஓட்டு வாங்கி கொடுத்தோம். ஆனா எப்படியோ அவரை ஏமாத்திட்டாங்க. இந்த அவர் எம்பிக்கு மறுபடியும் நிக்கணும். ஆனா எம்எல்ஏக்கு கண்டிப்பா நிப்பாரு, செய்ய வைக்கவும். ஒருத்தர் நாங்களும் ஒத்துழைப்பு கொடுப்போம். எங்களுக்கு முழு மூச்சு ரத்தம் கேப்டன் ரத்தம் என்ன செய்வோம் பிரபாத்துக்கு வணக்கம். என் பேருக்கு எங்கம்மா ஐனாபுரம். கேப்டன் அண்ணா பிறந்த நாளுக்கு பிடிக்கும். ஸ்ரீ ஆண்டாள் அழகர் யூடியூப் சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.